இடைக்கால பட்ஜெட் அறிவிப்புகள் எதிர்க்கட்சியினர் அரண்டு போவார்கள். அமைச்சர் சேகர்பாபு சொன்ன வார்த்தை. சட்டப்பேரவை தேர்தல் 2 மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் விரைவில் தமிழ்நாடு அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னதாக வெளியாகும் பட்ஜெட் என்பதில் இதில் பல முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் சட்டசபை தாக்கல் செய்யப்பட இருக்கும் பட்ஜெட் பற்றி அமைச்சர் சேகர்பாபு முக்கியமான தகவல்களை பகிர்ந்துள்ளார். தமிழக இடைக்கால பட்ஜெட் வரும் 17ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அரசியல் களத்தில் இது என்ன மாதிரியான எதிர்வுகளை ஏற்படுத்தப் போகிறது என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. ஏனென்றால் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்கவிருப்பதால் பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல அறிவிப்புகளை திமுக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை அசோக் நகரில் முதல்வர் படைப்பாக பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இடைக்கால பட்ஜெட் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் எதிர்க்கட்சியினர் அரண்டு போகிற அளவுக்கு நிறைய அறிவிப்புகள் இடம்பெறும் என தெரிவித்துள்ளார். இதனால் இந்த பட்ஜெட்டில் பலவிதமான புதிய திட்டங்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பாமக அன்புமணியின் குற்றச்சாட்டுகள் குறித்து பேசியவர் உடைந்த கட்சியின் பாமக இருக்கவர்களுக்கு பதில் சொல்லாது சரியாக இருக்காது என்று கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து திமுக கட்சியை சார்ந்தவர்களால் தாவேகாவினர் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பொதுமக்களும் தாவேகா கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இடையில் தான் மோதல் என தெரிவித்துள்ளார். ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவரிடம் நேரில் சென்று நீங்களே விசாரித்து உண்மையை வெளியே கொண்டு வாருங்கள். இதுபோன்ற சம்பவங்களை வைத்து தங்களுடைய கட்சிக்கு வெளிச்சம் தேட முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கு விளம்பரம் கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூடிய நிலையில் 34,327 கோடி மதிப்பிலான 15 முதலீடு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து அதன் மீதான விவாதமும் நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் தற்போது மும்முரமாக நடந்து வருகிறது.